கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த வாழ்க்கையில 3 காரியங்கள் நம்மை சோர்வடையக்கூடிய செய்கிறதாக இருக்கிறது. ஒன்று, நம்முடைய கடந்த காலத்திலே நடந்த காரியங்கள், அதனுடைய நினைவுகள். 2, நிகழ்காலத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் பிரச்சனைகளும். 3ஆவதாக, எதிர்காலத்திலே என்ன நடக்குமோ என்கிற அந்த ஒரு பயம். இந்த 3 காரியங்களும் ஒரு மனிதன் நிகழ்காலத்திலே சமாதானத்தோடு கூட வாழ விடாமல் அவனை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலத்திலே நாம் செய்த பாவங்கள், கடந்த காலத்திலே நமக்கு ஏற்பட்ட கசப்பான நினைவுகள் எல்லாம் நம்முடைய நினைவிலே வந்து அதை நாம் திரும்ப திரும்ப யோசிக்க நம்முடைய சமாதானம் முற்றிலுமாக அற்று போகக்கூடியதாக இருக்கிறது. நிகழ்காலத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளிலேயும் அநேக நேரங்களிலே நமக்கு சாதகமாக காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் அப்பொழுதும் நம்முடைய சமாதானம் கெட்டு போகிறதற்கான வாய்ப்பாக அது இருக்கிறது. எதிர்காலத்திலே என்ன நடக்குமோ என்கிற அந்த பயம் நம்முடைய இருதயத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது சமாதானத்தை நாம் இழந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம நிகழ்காலத்திலே நன்றாக வாழ முடியாததுக்கான காரணம் இவைகளாக இருக்கிறது. இதிலிருந்து மேற்கொண்டு நாம் ஒரு சமாதானத்தோடு நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழுகிறது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சில காரியங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்பொழுதும் கடந்த காலத்திலே நமக்கு இருந்த கசப்பான அனுபவங்கள், அவரோடு கூட இருந்த கசப்பான அனுபவங்கள், நம்முடைய பாவங்களை குறித்து எப்பொழுதும் பேசுகிறவர் அல்ல. அப்போ இத்தகைய பிரச்சனைகள், இத்தகைய எண்ணங்களை எல்லாம், இந்த பயத்தை எல்லாம் கொண்டு வருவது யார் என்று சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் கிடையாது. அது பிசாசானவனுடைய வேலையாக இருக்கிறது. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நாம் மேற்கொள்வது எப்படி? பிசாசு நமக்கு கொண்டு வரக்கூடிய இந்த எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நாம் விலகி இருப்பது எப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் யார், அவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இதிலிருந்து நாம் எளிதாக வெளியே வந்துவிட முடியும். சரியா? ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். புலம்பலினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 22 மற்றும் 23வது வசனம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனமாக இது இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற சில காரியங்களை மாத்திரம் நான் உங்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். முதல்ல நமக்கு கர்த்தருடைய கிருபை எப்பொழுது கிடைத்தது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நாம் கர்த்தர் மீது விசுவாசம் வைத்தபடியினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது நாம் விசுவாசம் வைத்தபடியினாலே கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். வேதாகமம் அப்படிதான் சொல்லுது இல்லையா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ நம்முடைய ரட்சிப்பு நமக்கு கிடைத்ததற்கான காரணமே கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்கிற பட்சத்திலே கர்த்தருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்க மிகவும் அதிகமாக கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் இங்க வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது என்று சொல்லி. அநேக நேரங்களிலே நாம் செய்த பாவங்களின் நிமித்தம் அல்லது நமக்கு நேரிட்ட சூழ்நிலைகளின் நிமித்தம் நாம ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் என்று சொல்லிலாம் நமக்கு சிந்தனைகள் ஏற்படும். ஆனால் அப்படியெல்லாம் நாம் போகாதபடிக்கு இன்னும் உயிரோடு கூட காக்கப்பட்டு தேவ சமாதானத்தோடு கூட நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபையாய் இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக நினைவில் வைக்க வேண்டும். மற்ற மனிதர்களைப் போல, அவர்களுக்கு என்னதான் உலக ஆஸ்திகள் இருந்தாலும் கூட அவர்களைப் போல சமாதானமற்ற அல்லது நிம்மதியற்ற நிலைமையிலே நாம் வசிப்பதற்கு அல்லது ஜீவிப்பதற்கு கர்த்தர் இடம் கொடுப்பதில்லை. அவருடைய கிருபையினாலே தேவ சமாதானத்தை அவர் நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். அவரோடு கூட நாம் நெருங்கி ஜீவிக்க அவருடைய சமாதானம் முற்றிலுமாக நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் ஆட்கொள்ளும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கடந்த காலத்திலே நடந்த காரியங்களை குறித்து அல்லது நிகழ்காலத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து அல்லது எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்கிற அந்த பயத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு நமக்கு என்ன ஆகுமோ, நாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோமோ, கர்த்தர் நம்மை இப்படி செய்து விடுவாரோ, நம்மளுடைய உலக மனிதர்களாலே நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுமோ என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் நிர்மூலமாகாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்கிறதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. முதலாவது. இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி. கர்த்தர் நம் மீது இரக்கமுடையவராக இருக்கிறார். சரியா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது, அவர் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, அவர் அண்டைக்கு வந்து உதவி என்று கேட்ட யாவர் மீதும் இரக்கப்பட்டு அவர் உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். அவருடைய இரக்கங்கள் அவரை அறியாத மக்கள் மீதும் இருந்திருக்கிறது என்று சொன்னால் அவரை அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம் மீது எவ்வளவு அதிகமாக இருக்கும். நாம் இங்க வாசிக்கிறோம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொன்னால்
நாம் எந்த நிலைமையிலே, எந்த சமயத்திலேயும், எந்த பிரச்சனைகளோடு, எவ்வளவு பெரிதான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதோடு கூட நாம் கர்த்தரிடத்திலே போகும் பொழுது நம்மிடத்திலே அவர் இறக்கப்பட்டு நமக்கு அனுகிரகம் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம், அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி, அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி. இந்த கிருபையானது, இந்த இரக்கமானது ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலிருந்து புதிதாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இத்தனை நாள் நாம் இந்த இரக்கத்தையும் கிருபையையும் நினைவில் வைத்து வாழாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலை வேளையிலேயும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு புதிதாக இருக்கிறது. கர்த்தர் புதிதாக நம் மீது கிருபையும் இரக்கமும் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தைரியமா இப்பொழுதும் இந்த நிலைமையிலும் கூட நாம் போகலாம். நாம இதற்கு முன்னாலே கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காமல் வாழ்ந்திருந்தாலும் கூட இன்றைக்கு அவர் மீது மறுபடியும் புதிதாக நம்பிக்கை வைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அது புதியதாக மாறிக்கொண்டே இருக்கிறபடியினாலே ஒவ்வொரு நாளும் என்ன விதமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்திற்கு போய் நாம் நிற்கிறதற்கான வழிவாசலை கர்த்தர் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். இது நான் இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஒருவேளை கடந்த காலத்திலே நாம செய்த ஏதோ ஒரு காரியத்தினால நாம் கர்த்தரிடத்திற்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். அது என்ன? என்னுடைய கிருபை உனக்கு புதிதாக இருக்கிறது, நான் இன்னும் உன் மீது இரக்கமுடையவனாக தான் இருக்கிறேன், ஆகையாலே நீ என்னிடத்தில் வா, என்னுடைய கிருபையின் மூலமாக நான் உன்னை ரட்சித்துக் கொள்கிறேன், மீட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ எல்லா நிலைமைகளிலேயும், எல்லா சந்தர்ப்பத்திலேயும், எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம் கர்த்தரிடத்திலே செல்லலாம். அவர் நம் மீது கிருபையும் இரக்கமும் பொழியக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். நாம 25வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உண்மையாக கர்த்தருக்காக காத்திருந்தோம் என்று சொன்னால், நாம் உண்மையாக கர்த்தரை தேடினோம் என்று சொன்னால் நமக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டிய முழு சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். நாம 17வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, என்னுடைய ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினீர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதற்கு பிறகுதான் இது எல்லாமே வருகிறது. வரும் பொழுது அங்கே இந்த புத்தகத்தை எழுதின நபர் சொல்லுகிறார், எரேமியா சொல்லுகிறார், அவர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நாம் நிர்மூலமாகாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்கிற தேவன் கர்த்தராக இருக்கிறார். அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலைதோறும் அது புதிதாக இருக்கிறது, அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. நாம் மறந்து போனாலும் அல்லது நாம் விலகி போனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் இருக்கிறபடினாலே நாம் தைரியமாய் சொல்ல முடியும், அவரை நாம் நம்பி ஏற்றுக்கொண்டு அவரை தேடுகிறபடினாலே கர்த்தர் எனக்கு நல்லவர் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவருக்கு ஏற்ப நாம் உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.